விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு 10 தொகுதிகளாவது குறைந்தது வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. காங்கிரஸ் நாங்க 35 தொகுதிகளுக்கு குறைவா போட்டியிட மாட்டோம். போன தேர்தலில் 25 தொகுதிகள் கொடுத்து எங்களை அமுக்கிட்டீங்க. இந்த தடவை அப்படி நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பீகார்ல கூட பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஜேடி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் 10 தொகுதிகளில் நேருக்கு நேரா மோதுறாங்க. கூட்டணியே இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் நிலைநாட்டணும் அப்படிங்கிற மாதிரி பீகார் காங்கிரஸ் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா தமிழக காங்கிரஸ் ரொம்ப நாட்களாவே திமுக என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கிட்டு அமைதியா போற ஒரு கட்சியா தான் இருந்தது. இப்ப ஒரு சில நாட்களா காங்கிரஸ் தலைமைக்கு ராகுல் காந்தி ஒரு சமிக்ஞை வெளியிட்டு இருக்காரு. அதாவது திமுக கொடுக்கிற தொகுதியில வாங்கிட்டு நிக்கிறதெல்லாம் அந்த காலம், இனிமே நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கட்சி தமிழகத்துல இருக்கவே இருக்காது. ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சி இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் காங்கிரஸ்காரங்களுக்கே இருக்கு. ஏன் அப்படின்னா திமுக என்ன சொன்னாலும் அதை மண்டையாட்டிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சியா காங்கிரஸ் இருக்கு. வருங்காலத்திலேயாவது காங்கிரஸ் கட்சிக்கு புத்துயிர் ஊட்டணும். அப்பதான் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம அதிக தொகுதிகளில் போட்டியிட்டு அதிக இடங்களில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் காங்கிரசும் ஒரு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கு.